நாம் கூட சில நேரத்தில் சண்டை வந்துச்சுன்னா நீ என்ன பெரிய கலெக்டரா என்னை கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்போம். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ நாம் கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி கலெக்டர் ஆகிறது, கலெக்டராக ரொம்ப செலவாகுமோ அப்படின்னு நம்மகிட்ட பல கேள்விகள் வருங்க. அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இது. இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தாங்க இந்தியாவின் மிகப்பெரிய பதவி. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இன்னும் நிறைய பதவி. அத்தனை பதவிக்கும் பரீட்சை வைக்குதுங்க. இந்த பரீட்சைக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு டிகிரி இருந்தால் போதுங்க. பிஏ தமிழ் படிங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் படிங்க, பிகாம் படிங்க, பிஏ ஹிஸ்ட்ரி படிங்க, எம்பிபிஎஸ் படிங்க, பிஇ படிங்க, எனி டிகிரி இருந்தால் போதுங்க. இப்போ நீங்கள் கரஸ்பாண்டத்தில் படித்தாலும் எலிஜிபிள், அவ்வளோதான். இப்போ 10+2 10வது முடிச்சு 12வது முடிச்சு நீங்கள் காலேஜ் போனீங்கன்னாவே யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டன் த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். உடனே அடுத்த சரி கல்வி தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பணம் லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியிருக்குமா அப்படின்னு. பரீட்சை காசு எவ்வளோங்க அப்படின்னா, பரீட்சை காசு ஓபிசி பிசி மாணவர்களுக்கு வெறும் 100 ரூபா, 100 ருபீஸ் தான் பரீட்சை காசு. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பரீட்சை காசு இல்லைங்க. அப்போ தேர்வு கட்டணம் 100 ரூபா தான். 100 ரூபா தான். இதுக்கான விண்ணப்பம் எப்போ வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வாக்கில் அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. எல்லாமே ஆன்லைன் தான். பேப்பரில் விளம்பரம் போடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும். ஜனவரி 20 ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. பிப்ரவரி மாதம் ஒரு 10ஆம் தேதி வரலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுடணும். எப்போ பரீட்சை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மே மாதம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே பரீட்சை நடக்கும். இந்த யூபிஎஸ்சியானது 3 கட்ட நடவடிக்கை. முதல் கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். 2வது கட்டம் மெயின் முதன்மை தேர்வு. 3வது கட்டம் இன்டர்வியூ. இதில் வந்து முதல்நிலை தேர்வு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேப்பர் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடி ஜிஎஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிசேட்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 200 மார்க்குங்க. ஜென்ரல் ஸ்டடிங்கிறது நம்ம இதுவரை 10வது 12வது படித்த சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேத்ஸு இதே தானுங்க. இதே ரொம்ப சுலபம்னு சொல்ல முடியாது, படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடி. சிசேட்டுங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து பூராமே கணக்கு, சின்ன கணக்கு, தனி வெட்டி, கூட்டு வெட்டி, இடம், தொலைவு இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆப்டிடியூட் டெஸ்ட் நிறையா இருக்குது. அதுக்கான பயிற்சி வகுப்பு இருக்குது. நோட்ஸ் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி படிக்கணும் நீங்கள். இப்போ என்ன இருக்குதுன்னா, நீங்கள் வந்து சிசேட்டில் வந்து குறைந்தபட்சம் 200 மார்க்கு ஒரு 66 மார்க் வாங்கியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வாங்கினா தான் அடுத்து ஜிஎஸ் பேப்பரை திருத்துவாங்க ப்ரிலிமினரியில் முதல்நிலை தேர்வில். அப்போது சிசேட்டில் நீங்கள் 66 மார்க்கு 200க்கு 66 அதுக்கு மேலே வாங்கியிருக்கணும். அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி திருத்துவாங்க. ஜென்ரல் ஸ்டடியில் இப்போ இந்தியா பூரா ஒரு 20 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா, அதில் ஒரு 2 லட்சம் பேர் செலெக்ஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் அதுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் யூஆர் செலக்டட். மெயின் எக்ஸாமுக்கு போயிடலாம். மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேப்பர் 1 இந்தியன் லாங்குவேஜ் ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்கும், 300 மார்க். பேப்பர் 2 இங்கிலீஷ் எஸ்ஏ பேப்பருங்க, அது எழுதணும். அது வந்து தகுதி. அந்த 2 பேப்பர் நீங்கள் எழுதி அதில் 300க்கு நீங்கள் வந்து மார்க் வாங்கினா தான் அடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாமே எழுதலாம். ஆனால் எழுதினாலும் அதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த பேப்பர் திருத்துவாங்க. அப்போது அந்த ஜென்ரல் ஸ்டடி எஸ்ஏ பேப்பர் முடிஞ்சோடனே அடுத்தது இனிமேல் வரிசையாக பேப்பர் ஆரம்பிச்சிடும். அந்த 2 கட்டத்தை தாண்டிட்டிங்கன்னா போதுங்க. முதல்நிலை தேர்வில் சிசேட்டு, முதன்மை தேர்வில் ஜென்ரல் பேப்பர் 300 600 மார்க்கு. நீங்கள் தமிழே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் தமிழில் ஒரு பேப்பர் 1 இந்தியன் லாங்குவேஜ் தமிழ் எடுத்துங்க. பேப்பர் 2 இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷ் ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். டிகிரி படிக்கிறப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி. அடுத்தது பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 இப்படின்னு வரிசையாக 5 பேப்பர் இருக்குங்க. 5 பேப்பருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க். ஒரு பேப்பரில் ஹிஸ்ட்ரி பற்றி கேட்பாங்க, இன்னொரு பேப்பரில் சயின்ஸை பற்றி கேட்பாங்க, இன்னொரு பேப்பரில் ஆப்டிடியூட் சின்ன கணக்குகள் அதை பற்றி கேட்பாங்க, இன்னொரு பேப்பரில் இந்திய அரசியலமைப்பு, நாடாளுமன்றம், பாராளுமன்றம், ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் இவருடைய பணிகள் இதை பற்றி கேள்வி. மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த 300 விட்டுருங்க ஜென்ரல் இதில் எஸ்ஏ பேப்பரில். மீதி இருக்கக்கூடியதில் 1750 மார்க் வருதுங்க. அப்போ 1750 மார்க் ஃபைனல் பண்ணுவாங்க. அதுக்கு இதில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் வாங்குறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். நேர்முகத் தேர்வு 275 மார்க்கு. அதில் நேர்முகத் தேர்வில் வந்து நீங்கள் நினைக்கிற, அதாவது உங்களுடைய நேரம், அது நீங்கள் உங்களுடைய இயல்பாக உரையாடுற மாதிரி கேட்கலாம், கஷ்டமாக கேட்கலாம். அது எப்படி கேள்வின்னு யாருனாலும் சொல்ல முடியாது. அது கேள்வி கேட்கறடைய மனப்பான்மையும் உங்களுடைய மனப்பான்மையும் பொறுத்து தான். நீங்கள் இப்படி முன்னேறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி 1/2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம். அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன துறையில் விருப்பம் அப்படின்னு அதை இன்டர்வியூ போகிற முன்னாடியே கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஓவியம் வரையில விருப்பம் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாக எழுதணும். அப்போ அங்கே ஓவியத்தை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம தெரியாத ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம்னா மாட்டிக்குவோம். அப்போ எல்லா இடத்துலையும் நேர்மை தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு வேலை விடுதல்னு தெரியல, அவ்வளோதான்.
மொத்த மார்க் 2025 மார்க்குங்க. இன்டர்வியூக்கு 275, தியரிக்கு 1750. மொத்தம் 2225க்கு எவ்வளோ மார்க்? அத வச்சா கட் ஆஃப். உங்களுக்கு அந்த கட் ஆஃப்க்குள்ள இடம் கிடைச்சிச்சுன்னா, நீங்க கலெக்டர் ஆயிரலாம். அப்ப அதுக்கப்புறம் பயிற்சி, அதுக்கப்புறம் பணி நியமனம் இருக்குது. உடனே இன்னொரு சந்தேகம் நம்ம இப்ப இதில வந்து மேக்ஸிமம் வயசு எத்தனைங்க அப்படின்னு கேட்கலாம். ஓசியா இருந்தேன்னா 21லேருந்து 32 வயசுங்க. அதே மாரி ஓபிசியா இருந்தா 21லேருந்து 35. அதே மாரி எஸ்சி, எஸ்டி மாணவர்களா இருந்தா 21லேருந்து 37 வரலும் எழுதலாங்க. அடுத்து அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓசி வந்து 6 முறை எழுதலாம். 6 முறை மேக்ஸிமம் எழுதலாம். அடுத்தது ஓபிசியா இருந்தா 9 முறை எழுதலாம். எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு அவர்கள் வயசு 37 வயசு வரை எழுதலாம். இப்போ இதில நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, கடினமான உழைப்பு. "எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெண்" வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதை திண்ணியர்னா மன உறுதி. மன உறுதியோடு உழைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். நம்ம நாட்டுக்கு சேவை செய்யலாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஆசையா படிங்க. கண்டிப்பா உங்க லட்சியம் நிறைவேறும்.